சட்டசபையில் பார்ட்டி பண்ட் அப்படின்ன உடனே எழுந்து ஓடுறவங்க நெஞ்சம் மனசெல்லாம் வயிறெல்லாம் எரியிற மாதிரி சிஎம் ஒவ்வொன்றும் பண்ணிகிட்ருக்கார். இப்போ போக்குவரத்து துறையில் அமைச்சர் பார்த்திபன் இருந்தாலும் சிஎம் வந்து திறந்து வச்சார். 300 பஸ்கள் விடப்பட்டது. முக்கியமாக எங்கள் சேலம் தொகுதிக்கு 39 பஸ்கள் விட்டது. பஸ் வரிசையாக போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ 4 நாளைக்கு முன்னையே அதெல்லாம் அங்கே தான் போயிருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுது. இப்போ தான் புரியுது நமக்கு எதுக்கெல்லாம் எத்தனை பஸ் போகுது அப்படின்ட்டு. 1ஆம் நம்பர் மட்டுமே ஒரு 4-5 பஸ் விட்டுருக்காங்க. அந்தளவுக்கு 1ஆம் நம்பர் கூட்டம் வருது. முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, திறந்து வச்சுட்டு உடனே நடந்து போனவர் திடீர்னு ஒரு பஸ்ஸில் ஏறிட்டார். பெரம்பலூர் பஸ்ஸு 29 ஏதோ அது ஒரு பஸ்ஸில் ஏறி அப்படியே ஷாக் கொடுத்துட்டாங்க டிரைவர் கண்டக்டருக்கு. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. கொஞ்சம் படபடப்பாக தான் இருந்தாங்களாம்மா. அதையும் பேட்டி கேட்டாங்க. நிருபர்களுக்கு தான் விஜய் செய்கிற எல்லா வேலையுமே ஒரு பயங்கரமான வைரலாக தானே போய்கிட்டுருக்குது. அதனால் அப்புறம் பஸ்ஸில் கூடவே உட்காந்துக்கிட்டு போயிருக்காங்க. அது முன்னாடி சீட்டில் வீடியோ எடுத்துக்கிட்டு அங்கே அவங்கக்கிட்டலாம் நல்லா பேசிக்கிட்டு அப்புறம் டிக்கெட் வேறு வாங்கியிருக்காங்க. அதில் பயணம் செஞ்சவங்க அத்தனை பேரும் டிக்கெட் வாங்கியிருக்காங்க, சிஎம் உள்பட. இதையெல்லாம் பார்த்து அப்படியே வயிறு எரியும். அடுத்தது இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்க, மாரத்தான் ஓட்டம். நேற்று போதைப்பொருள் ஒழிக அப்படிங்கிற ஒரு இதில் அந்த கலாச்சாரத்தை முற்றிலும் ஒடுக்கணும்னு சொல்லி மாரத்தான் ஓட்டம் அதையும் வச்சுருக்காங்க. 6 கிலோமீட்டர் ஏதோ ஓட்டம். சிஎம் 1-2 கிலோமீட்டர் கூடவே மேடையில் திறந்து வச்சுட்டு கீழே இறங்கி கூடவே ஓடுறாங்க. சர்ப்ரைஸ்னால் சர்ப்ரைஸ் தான் எல்லாத்துக்குமே. அவங்களும் கூடவே ஓட அப்புறம் கடைசியாக போய் அப்படியே நின்றுட்டாங்க. முடியலை. எவ்வளோ நேரம் ஓடுவாங்க? அதில் வேறு ஆதவர்ஜுனா ஓடுறாரு. ஆதவர்ஜுனா ஓடலாம். அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் தானே. போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன், அதேமாதிரி விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா, அவங்க ஓடலாம். இவரும் ஓடினார். ஐஸ்வரி கணேஷ் கூட ஓடினார்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. ஐஸ்வரி கணேஷ் அவர் பேர் என்னன்னு மறந்து போச்சு. சட்டசபையில் உதயநிதி சொன்னார் ஈவில்ஸ் கூட்டம்ன்ட்டு. அதுக்கு ஒரே வார்த்தையாக சொல்லிவிட்டார். ஈவில்ஸ் கூட்டம்ன்ட்டு டெவில்ஸ் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். மூக்கறுத்துன்னு தானே சொல்கிறாங்க. அதை உடனடியாக சொல்லணுமா? எதாக இருந்தாலும் அதே இடத்துல சொல்லணும். போய் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து மறுநாள் சொல்கிறாங்க அப்படின்னா எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தான் இருப்பாங்க. அந்த இடத்துல அதே இடத்துல கவுண்டருக்கு கொடுக்க தெரியாமல் கூட இருக்கலாம். சட்டசபையில் இருக்காங்க. 10 வார்த்தை பேசுனாலும் பார்த்து பேசணுங்கிற ஒரு தன்மை இருக்குது. அதையே குறையாக பிடிச்சிக்கிட்டு அப்புறம் இறங்கி அடித்தா லோக்கலில் பேசுனா தரமட்டமாயிருவீங்க. அதையும் புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நாட்டில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசினா பரவாயில்ல. தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுக்கிட்டு நீங்களே ஏன் கெட்ட பேர் உங்களுக்கு தேடிக்கிறீங்க அப்படின்னு திமுக கூட்டத்தை பற்றி மற்றவங்க எல்லாம் பேசுகிறாங்க. எல்லாருமே தான். இப்போ நமக்கும் அதுதானே தோணுது. இவங்க பேசுகிறத பார்க்க அதுதான் தேவையில்லாத வேலைகள்ங்கிறது.